2022 ஆண்டு மே 9 இடம்பெற்ற வன்முறையின் போது திஸ்ஸமஹாராமவில் உள்ள அவரது வீடு மற்றும் சொத்துக்கள் தீக்கிரையாக்கப்பட்டு அளிக்கப்பட்டதாக தவறான தகவலை அளித்துள்ளார். அத்துடன் அரசாங்கத்திடமிருந்து 1,50,21,600 ரூபாய் மோசடி செய்த குற்றச்சாட்டில் சமல் ராஜபக்ஷ விசாரணைக்கு உட்படுத்தப்படவுள்ளார். திஸ்ஸமஹாராமவில் உள்ள சொத்து சமல் ராஜபக்ஷவிற்கு சொந்தமானது அல்ல, மாறாக வேறொருவரின் பெயரில் உள்ளது என்பது இப்போது தெரியவந்துள்ளது. மேலும் அங்கு வீடு இல்லை எனவும் அங்கு நெல் களஞ்சிய சாலை மட்டுமே இருந்ததாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அந்த சொத்து சமல் ராஜபக்ஷவிற்கு சொந்தமானது அல்ல என்பது தெரியவந்ததை அடுத்து 2023 ஆண்டு 7 மாதம் 27 தேதியன்று பொது நிர்வாகம், உள்துறை, மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சின் செயலாளரின் கையொப்பத்தின் கீழ் குறித்த கொடுப்பனவுகளை தங்கள் அதிகார வரம்பின் கீழ் செய்ய முடியாது என இழப்பீட்டு அலுவலகத்தின் பணிப்பாளர் நாயகத்திற்கு தெரிவித்துள்ளார். எனினும் 2023 ஆண்டு 7 மாதம் 20 தேதி மதிப்பீட்டுத் துறையின் மதிப்பீட்டாளர் ஒருவர் அங்கு ஒரு வீடு இருந்ததாகவும் அதன் மதிப்பு 1,48,00,000 ரூபாய் எனவும் கூறி மதிப்பீட்டு அறிக்கையை சமர்ப்பித்துள்ளார். அதற்கமைய நெல் களஞ்சியத்திற்கு ஏற்பட்ட சேதம் 2,22,600 ரூபாய் மற்றும் இல்லாத வீட்டிற்கு 1,48,00,000 ரூபாய் பெற்றுள்ளனர். அரசாங்கத்திடமிருந்து 1,50,21,600 ரூபாய் மோசடியாக பெற்றுள்ளனர். இந்த தொகையை செலுத்துவது தொடர்பான சட்டம் மற்றும் சுற்றறிக்கைகளுக்கு மாறாக செயற்பட்ட அரசு அதிகாரிகள் மீதும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படவுள்ளது.